முன்பதிவு சீட்டில் அமர்ந்து கொண்டு இறங்க மறுத்து ரயில்வே போலீசாரிடம் அடாவடி செய்த பெண்ணால் வைகை எக்ஸ்பிரஸ் ரயில் அரை மணி நேரம் காலதாமதமாக புறப்பட்டு சென்றது. சனிக்கிழமையன்று சென்னை எழும்பூரிலிருந்து மதுரை நோக்கி சென்ற வைகை எக்ஸ்பிரஸ் ரயிலில் முன்பதிவு செய்த இருக்கையில் அமர்ந்து கொண்டு இறங்க மறுத்ததோடு டிக்கெட் பரிசோதகர் மற்றும் ரயில்வே போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஒரு பெண் ஈடுபட்டார். இதையடுத்து டிக்கெட் பரிசோதகர் முத்துக்குமார் செங்கல்பட்டு ரயில்வே போலீசாரிடம் புகார் செய்தார். அவர்களிடமும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அந்த பெண் முன்பதிவு இருக்கையிலிருந்து எழுந்திருக்க மறுத்துவிட்டார். ரயில் திருச்சி சந்திப்பிற்கு வந்தடைந்த போது அந்த பெண்ணிடம் ரயில்வே பெண் போலீசார் பேச்சு நடத்தினர். இறுதியில் ஏசி பெட்டியில் இடம் தருவதாக கூறிய பின் அந்த பெண் முன்பதிவு இருக்கையை காலி செய்தார். இந்த டிக்கெட் அடுத்தவங்க ரிசர்வ் பண்ணிருக்காங்க, நீங்க கொஞ்சம் எந்திரிங்க, அதுக்கப்புறம் பாப்போம் அப்படின்னு. அதான் எந்திரிக்க முடியாது, நான் இங்கதான் உட்காந்துருப்பேன் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நான் திரும்ப வந்து கூப்பிட்டு சொன்னேன், மேம் அவர் ரிசர்வ் பண்ணவருக்கு நம்ம இடம் கொடுக்கணும், நீங்க தயவுசெய்து கொஞ்சம் வெக்கேட் பண்ணுங்க அப்படின்னு மறுபடியும் கேட்டேன். மறுபடியும் எந்திரிக்க முடியாதுட்டாங்க. எழும்பூரிலிருந்து திருச்சி வரை அடாவடி செய்து கொண்டு வந்த அந்த பெண்ணால் வைகை எக்ஸ்பிரஸ் ரயில் அரை மணி நேரம் தாமதமாக திருச்சி வந்தடைந்தது. இதனால் பயணிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாயினர். எக்மோர்ல இருந்து உட்கார்ந்துட்டு அவங்க எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க. எக்மோர்ல இருந்து அவர் பொலைட்டா பேசிட்டே வராரு, என்னால இறங்க முடியாது. டிடி வந்தாரு தாமரத்துல இறங்குங்கம்மா அவரும் பொலைட்டா சொன்னாரு. முடியவே முடியாது, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்ட்டாங்க. திருச்சி ரயில்வே போலீசார் நடத்திய விசாரணையில் அந்த பெண்ணின் பெயர் ஜெயந்தி என்பதும் அவர் மதுரை அண்ணாநகர் பகுதியைச் சேர்ந்தவர் என்பதும் தெரிய வந்தது. பிறகு அந்த பெண்ணுக்கு அறிவுரை கூறிய போலீசார் அந்த பெண்ணை விழுப்புரத்திலிருந்து மதுரை செல்லும் பேசஞ்சர் ரயிலில் ஏற்றி அனுப்பி வைத்தனர்.